ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் நேவிலிருந்து அக்னிவீர் எம்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2027க்கான பேட்ச் 1 பேட்ச் 2க்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி 30,000 வரைக்கும் சேலரி இருக்குது. ஸோ அது போக நீங்கள் ரிஸ்க்கான ஏரியாவில், அதாவது கடலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதால் உங்களுக்கு சேலரி வந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏஜ் பார்க்குறதோட நம்ம அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டா பற்றி பார்த்தா அந்த டேட்டா பற்றிக்குள்ளே நம்ம ஏஜ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான டேட்டா பார்த்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் அண்டு எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட் வந்து ரெகுலர் பேஸ், அதாவது பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ அதுக்கு 20 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ மொத்தம் இது அக்னிவீர் எம்ஆர் சேர்த்தா மொத்தம் 3 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை எல்லா போஸ்ட்டுக்குமே எனக்கு குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் 3 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஸோ 3 போஸ்ட்டுக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் பார்த்தீங்கன்னா இருக்குது 6 நிமிஷம் வரைக்கும். 1500 மீட்டர் ரன்னிங் வந்து 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரன்னிங்கில் டைமிங் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இந்தியன் நேவியில் டைம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாதிரி NCC சர்டிஃபிகேட் வச்சுருவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் இல்லை. ஓகேங்களா. ஸ்டேஜ் 1 எக்ஸாமு அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியில் அக்னிவீர் எம்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் A to Z இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக பார்க்க. ஓகேங்களா. வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்பா. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே நண்பா, இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 14, அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி அப்ளிகேஷன் டேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ போய் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 2 பேட்சுக்குமே 2027 பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டுத்துக்குமே மார்ச் 14 ஓப்பன் ஆகும். ரெண்டுத்துக்குமே ஒரே டைம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை 2027க்கு பேட்ச் 1க்கு எலிஜிபிள் இருக்கீங்களா, டேட்டா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 2க்கும் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்குவீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதனா மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து ஏப்ரல் 10-11 இதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த்து, இந்த இன்னொரு 2 மந்த்தில் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ அது வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ மே ஜூன் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும், ஸ்டேஜ் 1 எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 2027 பேட்ச் 1 பேட்ச் 2க்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் 2027 பேட்ச் 1க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிசம்பர்லேயே நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. டிசம்பர்லேயே நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு எல்லாம் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க டிசம்பரில். அதுவே 2027 பேட்ச் 2க்கு ஸ்டேஜ் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் மே மாதம் நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு மார்ச் 14, லாஸ்ட் டேட் ஏப்ரல் 6. ஓகேங்களா. ஸோ குயிக்காக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா. அன்மேரிடு கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. 2 பேருமே அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் 50% மார்க் இருக்கணும். நீங்கள் 10th டோட்டலாக 50% மார்க் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 2027 செகண்ட் பேட்சுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2004 31 மே 2009 இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2027 செகண்ட் பேட்சுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா 1 மே 2005 31 அக்டோபர் 2009 இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 1 மே 2005க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். 31 அக்டோபர் 2009க்கு
முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அக்னிபாத் ஸ்கீம்ன்றதால அவங்க என்ன டேட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து அக்னிபாத் ஸ்கீம்ன்றதால உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கூடாது, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே. ஸோ வந்து நீங்கள் அந்த 4 இயர்ஸ் முடித்த உடனே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 20% உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பர்மனெண்ட் பண்ண உடனே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாது. அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லீவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு 30 டேஸ் லீவ் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பே லெவல் ஓகேங்களா, அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 சேலரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் அலவன்ஸ் இருக்குது, ட்ரெஸ் அண்டு ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் பேசிக் பே 30,000. ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 40,000க்கு மேலே ஃபஸ்ட் மந்த் சேலரி வரும். சேவா நிதி திட்டம் அதாவது அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 30,000 சேலரி இருக்கும், செகண்ட் இயரில் 33,000 சேலரி இருக்கும், தேர்ட் இயரில் 36,500 வரைக்கும் சேலரி இருக்கும், 4வது வருஷம் உங்களுக்கு 40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஓகேங்களா. 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரீங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு 10 லட்சம் கிட்ட உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. ஓகேங்களா சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருக்காங்க ரெகுலர் கேட்டகரி வந்து 20% எடுப்பாங்களாம். அது மீதி போக மீதி 70% வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. 20% தான் உள்ள ஆள் எடுப்பாங்களாம். ஓகேங்களா. பர்மனெண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1ல் வந்து 50 கொஷின் இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் 2 தான் இருக்கும், 2 டைப் தான். ஸோ இது 2த்தில் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்தியில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷில் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டு பசங்க இங்கிலீஷில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனே, தமிழ் கற்றுது. ஸோ இங்கிலீஷில் அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. ஓகேங்க. எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் கொஷின் பேப்பர் எந்தெந்த டைட்டிலேருந்து கேட்பாங்கன்னா சயின்ஸு, மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்பாங்க. 10th குவாலிஃபிகேஷன் 10th பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் வரும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் வரும். ஓகேங்களா. 10th குவாலிஃபிகேஷன்றதால. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 30 நிமிஷம் டைம். ஓகேங்களா. அது 50 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் தான் டைம். ஓகேங்களா. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏன் நான் ஒரு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ண சொன்னால் ஃபீஸும் அதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஃபீஸும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறேன், எதனா ஒன்றுத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 3த்துக்குமே குவாலிஃபிகேஷன் 3த்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று இல்லைனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுவே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், நான் ஒன்றுத்துக்கு மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அப்போ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது ஒன்றுத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா ஃபீஸ் இருக்கும். இப்போ ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும், 650 ரூபா ஃபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் வந்து அதே தான். ஓகேங்களா. ஸோ அதே சேம் சிலபஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட். இது 3 ப்ராசஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா. இது 3 ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிசி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, என்சிசி சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு, ஸ்டேஜ் 1 எக்ஸாம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல். ஓகேங்களா. இது 3 ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் இல்லை. ஓகேங்களா. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல் வந்து அதே இது தான். ஓகேங்களா. ஸ்டேஜ் 2ல் அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 1600 மீட்டர் ரன்னிங் வந்து 6 நிமிஷத்தில் பீட் பண்ணோம். ஃபீமேலுக்கு 8 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அப்போ ஸ்குவாட் வந்து 20 ஸ்குவாட் பண்ணணும் மேல் கேட்டகரி. ஸோ ஃபீமேல் கேட்டகரி வந்து 15 ஸ்குவாட் போடணும். புஷ்அப் வந்து 15 போடணும் மேல் கேட்டகரி. ஸோ ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 10 போடணும். ஓகேங்களா. அதாவது சிட்டப்ஸு 5 போடணும் மேல் கேண்டிடேட்டு, ஃபீமேல் கேண்டிடேட்டு 10 போடணும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஸ்டேஜ் 2லேயே ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன்னா, இப்போ அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கான இது பார்த்தீங்கன்னா சேம் இது தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 50 கொஷின் இருக்கும், 1/2 hour டைம் தருவாங்க, ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம எது வேணுமானாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து 10th சிலபஸ் படி தான் உங்களுக்கு இருக்கும். சயின்ஸு, மேக்ஸு அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா. இது 3த்துலேருந்து தான் கொஷின் வரும். அந்தந்த டாப்பிக்கு இதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்டேஜ் 2ல் இந்த எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டிருக்கோங்க எலிஜிபிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்ணாடி போடாமல் உங்களுக்கு 6/12 6/12 இருக்கலாம் 2 கண்ணிலையும். கண்ணாடி போட்டு 6/6 இருக்கணும்.
2 கண்ணுமே ஓகேங்களா 6/6 இருந்தால் தான் எலிஜிபிள், கண்ணாடி போட்டு தான் ஓகேங்களா. ஸோ அது என்ன சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து டிசம்பரில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ஓகேங்களா. அதுவே செகண்ட் பேட்சுக்கு வந்து மே மாதம், நெக்ஸ்ட் இயர் மே மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் இல்லை, அது சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் மந்த்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்துடுறேன். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்களா. ஸோ ஓகே நண்பா, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா 3த்துக்கும் இருந்துச்சுன்னா 3த்துக்கும் அப்ளை பண்ண முடிஞ்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா இந்த 3த்தில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.